வணக்கம். அன்புடன் டி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச தயிர் சாதம் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு சாதத்தை வடித்து வச்சுருக்கேன். சாதம் கொஞ்சம் குழஞ்சிருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கேரட் திருவி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு. அதுக்கப்புறம் நான் இங்கே ஆப்பிள் ஆட் பண்ணியிருக்கேன். என் குழந்தைக்கு ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஆப்பிளில் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பொமிகிரனட்டும் ஆட் பண்ணலாம். அப்புறமா நான் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தயிர் தேவைப்பட்டுச்சுன்னா நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி நல்லா கொலைய இந்த மாதிரி இருக்கணும் ரைஸு. அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா நம்ம லாஸ்ட்டாக தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் கோகனட் ஆயில் ஊற்றிருக்கேன். கோகனட் ஆயில் ஊற்றிட்டு நல்லா சூடானதும் அதில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடித்ததும் நிறைய இஞ்சி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் தயிர் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு காயப்பொடி ஆட் பண்ணுங்கள். அது தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் மனம் கொடுக்கும். அதை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நம்ம சாதத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு டேஸ்டெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம மல்லி இலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் பிச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்தா அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் ப்ரோபயோட்டிக் கர்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். பொமிகிரனட் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழந்தை அப்படியே முழுங்கிடுவான்னு சொல்லிட்டு ஆட் பண்ணல, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு அன்புடன் டி யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.